Good morning to all. Today we are discussing about economics chapter 1 introduction to microeconomics பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் டெஃபினேஷன் பார்த்தோம். அதாவது டெஃபினேஷன்ஸ் வந்து 4 டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். 4 டெஃபினேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது? வெல்த் டெஃபினேஷன், வெல்ஃபேர் டெஃபினேஷன், ஸ்கேர்சிட்டி அண்ட் லாஸ்ட் ஒன் க்ரோத் டெஃபினேஷன். ஓகேப்பா. வெல்த் டெஃபினேஷன் ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடம் ஸ்மித்து. வெல்ஃபேர், அதாவது வெல்த்துனா செல்வ இலக்கணம். செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் யார்? ஆடம் ஸ்மித்து. வெல்ஃபேர் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். அடுத்தது ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன், பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்றாக்குறை அல்லது கிடைப்பருமை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லியோனல் ராபின்ஸ். க்ரோத் டெஃபினேஷன், வளர்ச்சி இலக்கணம், பவுல் சாமுவேல்சன். ஓகேப்பா. சரி, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் இஸ் ஆன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸா? அப்போ போத். எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், சயின்ஸுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ போத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, ஏன் வந்து நம்ம அதை ரெண்டையும் நம்ம சொல்கிறோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்து என்ன காரணம்? ஆர்ட்ஸ் இஸ் எ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ட்ஸ் இஸ் எ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் அச்சீவிங் பர்டிகுலர் கோல்ஸ். ஒரு குறிப்பிட்ட கோலை வந்து நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம அடையிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இதை வந்து ஆர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? நம்ம சொசைட்டினா சமுதாயம், நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே, கவனிங்க. ஆர்ட்ஸ் இஸ் ஏ ப்ராக்டிக்கல்னு சொன்னேன். ப்ராக்டிக்கல் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் நிகழக்கூடியது, நடைமுறையில் நம்மளுடைய, அதாவது நாலேஜ் ஃபார் அச்சீவிங் பர்டிகுலர் கோல்ஸ். நம்மளுடைய கோல் மீன்ஸ் அந்த இலக்குகளை வந்து நம்ம அடையிறதுக்காக, சரியா, அடையிறதுக்காக நம்மளுடைய நாலேஜை வந்து பயன்படுத்துகிறோம். இதை வந்து ஆர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்கனாமிக்ஸ் ப்ரொவைட் கைடன்ஸ் டு த சொல்யூஷன் டு த ஆல் எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ எக்கனாமிக் ப்ராப்ளம்னா என்னது? பொருளாதார பிரச்சனைகள். எக்கனாமிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுது. எக்கனாமிக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொன்னேன். எக்கனாமிக் என்ன ப்ரொவைட் பண்ண கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அறிவுரை கொடுக்குறாங்க நமக்கு, சரியா. அப்போ வழிகாட்டுறாங்க, கைட் பண்ணுறாங்க. எதுக்காக? சொல்யூஷனுக்காக. பார்த்திங்கன்னா சொல்யூஷன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தீர்வுன்னு சொல்லுவாங்க சொல்யூஷன்ஸ்க்கு. அப்போ எதுக்குங்க சார் சொல்யூஷன்? ஐ வில் த சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ வில் கிவ் த சொல்யூஷன். நான் வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன், ஒரு தீர்வு நான் கொடுக்குறேன். அதுக்கு என்ன இருக்குது, எதுக்காக நான் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது? எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்கனாமிக் ப்ராப்ளம்னா என்ன? பொருளாதார பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மாதிரியான எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாட் டு ப்ரொடியூஸ். என்ன சார் வாட் டு ப்ரொடியூஸ்னால் என்ன? இதுக்கு மேலே படிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட் டு ப்ரொடியூஸ்னால் என்ன உற்பத்தி பண்ணலாம்? ஓகேவா. அப்போ இது ஒரு கொஷின், இது ஒரு ப்ராப்ளம். என்ன உற்பத்தி பண்ணலாம்? அப்போ ஐ வாண்ட் ஃபுட்டு. எனக்கு வந்து ஃபுட்டு தேவைப்படுது. அப்போ அந்த ஃபுட்டு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை வெப்பன் ப்ரிப்பேர் பண்ணலாமா? வெப்பன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாமா? வெப்பன் எதுக்கு, ஃபுட்டு எதுக்கு? ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நாம் வெயிட் பண்ணுறதுக்கு, வெப்பனை வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்காக. ஓகேவா. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? அதாவது மோர் ஃபுட் லெஸ் வெப்பன். அதிகமாக ஃபுட்டை உற்பத்தி பண்ணிவிட்டு வெப்பன் வந்து கம்மியாக உற்பத்தி பண்ணலாமா? நோ. அப்போ மோர் வெப்பன் லெஸ் ஃபுட். அப்போ அதிகமான வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு கம்மியாக ஃபுட்டு உற்பத்தி பண்ணலாமா, ப்ரொடியூஸ் பண்ணலாமா? நோ, அதுவும் தேவையில்லை. அப்போ ரெண்டுமே நமக்கு டூவும் ஈக்குவலாக இருக்குது. ஃபுட்டும் தேவை, நமக்கு வெப்பன் தேவை. ஃபுட்டு வந்து நம்மளை பாதுகாக்கிறது, நாம் வந்து ஈட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருப்போம்.
இன்னும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக. ஓகேவா? அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேப்பா? இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதுக்கான சொல்யூஷன்ஸை தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் இதை வந்து எக்கனாமிக்ஸ் ஈஸியாக ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பிகு இவங்களாம் எக்கனாமிக்ஸ்ட்டு. ஏசி பிகு, ஆல்ஃப்ரட் மார்ஷல் அண்டு அதர்ஸ் ரிகார்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் ஆஸ் ஆன் ஆர்ட்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், ஆர்ட்னாலும் ஒன்று தான், கலையியல் அப்படின்னு சொல்கிறாங்க பிகு இவங்க எல்லாமே. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எக்கனாமிக்ஸ் ஆஸ் ஏ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரங்கிறது சயின்ஸ். அப்போ சயின்ஸ் இஸ் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ். அப்போ எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சயின்ஸ் இஸ் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், அது ஒரு அறிவியல்னு சொல்கிறோம். காரணம் என்ன, அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க, ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அறிவு தொகுதி. சிஸ்டமேட்டிக்காக படிக்க நமக்கு ரீட் பண்ணுறது பார்த்தா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால தான் இதை வந்து எக்கனாமிக்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் சயின்ஸ்னு சொல்லுவோம், ஸ்டடி ஆஃப் நாலேஜ். லிசன்ப்பா, ஆடர் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஆடர் ஸ்மித் வி ஸ்டடி எக்கனாமிக்ஸ் as a சிஸ்டமேட்டிக் சயின்ஸ்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பிகாஸ் he was the first person who put all the economic ideas in systematic way. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஐடியாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆடர் ஸ்மித் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அறிவியலை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதனால தான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம படிக்கிறோம். ஓகேப்பா? இப்போ எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு நம்ம படிக்கிறோம். அதாவது எக்கனாமிக்ஸோட நேச்சர் எப்படி இருக்குது, ஸ்கோப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அதோட பேசிக் பற்றி படிக்கிறோம், எக்கனாமிக் ப்ராப்ளத்தை பற்றி படிக்கிறோம். அப்போ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் எக்கனாமிக்ஸு. அப்போ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐடியா கொடுத்தவர் யாருன்னா ஆடர் ஸ்மித்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம அதுலேருந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கிறோம், சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறோம். சிஸ்டமேட்டிக் சயின்ஸ்ன்னு நம்ம சொல்லுவது. ஓகேவா? எக்கனாமிக்ஸ்னு ஒரு நேம் சிஸ்டமேட்டிக் சயின்ஸ். அப்போ எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் இஸ் சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் நாலேஜ், ஒரு அறிவு தொகுதி, ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட. சிஸ்டமேட்டிக்னு என்ன அர்த்தம், ஆர்டரா. இப்போ ஆல்பாபெட்டிக்கில் நான் நேம் கொடுக்குறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். நமக்கு மார்க் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அப்போ நான் ஆல்பாபெட்டிக் நான் கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்து கொலாப்ஸ் ஆகிரும். அதே மாதிரி தான் இங்கே எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக்ஸும் சயின்ஸு சோசியல் சயின்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அது நல்லா இருக்காது. அப்போ சிஸ்டமேட்டிக்காக எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்கும்போது நல்லாயிருக்கும். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், ஆல் இட் ரெலவெண்ட் ஃபேக்ட் ஆர் கலெக்டட். ஒரு ஃபேக்ட், ஒரு பிரச்சனை வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் எடுத்து நான் அனலைஸ் பண்ணுறேன், அதை வந்து ஆய்வு செய்கிறேன் அப்படின்னா, பகுத்தாய்வு செய்கிறேன் அப்படிங்கிறப்ப அது கலெக்ட் பண்ணுற ஒரு டேட்டாவை. அப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் அக்ரிகல்ச்சரை பற்றி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் பற்றி நான் எடுத்திருப்பேன். அந்த ஃபார்மர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்க, அந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த சீசன்ஸ்க்கு தகுந்தபடி தான் அவங்களோட ஒர்க் இருக்கும். அப்போ மற்ற அதர் டைமில் என்ன பண்ணுறாங்க, அப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த டைம் அவங்களுக்கு என்ன வருமானம் வருது, இதை பற்றி நம்ம படிக்கிறோம். அப்போ கிளாஸிஃபைட் அண்ட் அனலைஸ்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அவங்களோட நேமு, அவங்களோட ஏஜு, அப்போ நேம் வைஸ் நம்ம பிரிக்கிறோம் ஆல்பபெட்டிக்காக. ரெண்டாவது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜ் வைஸ் பிரிக்கிறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக பிரிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேரிடு பீப்புள் அன்மேரிடாக இதை பிரிக்கிறோம். அப்போ இதை கிளாஸிஃபை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ சிஸ்டமேட்டிக்காக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு டேட்டா கலெக்ட் பண்ணும்போது. அப்போ கிளாஸிஃபைட் அண்ட் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், வித் இட் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். அப்போ அது ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை அளவிடுறோம். அதை வந்து அளவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து செயல்படுத்துகிறோம், மெஷர் பண்ணுறோம், அளவிடுறோம். அப்போ யூஸிங் திஸ் ஃபேக்ட் சயின்ஸ் டெவலப்ஸ் த கோரிலேஷன்ஷிப் பிட்வீன் காசஸ் அண்டு எஃபெக்ட். அதோடைய காரணம் விளைவை பற்றி நம்ம எடுக்கிறோம். சரியா? ரெண்டுக்குள்ள தொடர்பு வந்து அறிவியல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ பாருங்கள்,
கோரிலேஷன்ஷிப் ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, தொடர்பு என்ன. அப்போ காசஸ், அதுக்கான காரணம் என்ன, அதோட என்ன விளைவு வந்து ஏற்படுத்து, இந்த காசஸ்னால என்ன விளைவு வந்து என்ன எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ சயின்டிஃபிக் லா டெரிவ்ட் ஆர் டெஸ்டட் த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அறிவியல் விதிகள் பரிசோதனை மூலமாக நம்ம சோதிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து நம்ம டெஸ்டட் அண்டு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்னா எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், பல்வேறு கணிப்புகளை வந்து உருவாக்குறோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டைமில் கொரோனா வந்துருச்சு, அப்போ நெக்ஸ்ட் டைமில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கான நம்ம ப்ரிகாஷன்ஸ் முன்னாடியே ஒரு ஐடியாவை வந்து நம்ம எடுக்கிறோம், முன்னாடியே ஒரு திட்டமிடுறோம். ஓகேவாப்பா. அப்போ பிளான் பண்ணுறோம். அப்போ இங்கே இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர் மேட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா, எதிர்கால கணிப்புகளை வந்து உருவாக்குறாங்க. அப்போ திஸ் லா ஆர் யூனிவர்சலி அப்ளிகபிள் அண்ட் அக்செப்டட். இந்த விதி எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவாப்பா, எல்லாருமே. அப்போ எக்கனாமிக்ஸ் லைக் ராபின்ஸ், ஜார்டன் அண்டு ராபர்ட்சன் ஆர்கியூ தட் எக்கனாமிக்ஸ் இஸ் எ சயின்ஸ். அதாவது ராபின்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஜார்டனும் ராபர்ட்சனும் ஆர்கியூ பண்ணுறாங்க, அவங்களுடைய வந்து கருத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இதை வந்து கெமிஸ்ட்ரி போல் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேப்பா. அப்போ எக்கனாமிக்ஸ் is a science like physics, chemistry, etc. Since it has several similar characteristics, economics examines the relationship between the causes and the effect of problems. அப்போ அதோடைய ஒருமித்த பண்புகள் வந்து தெரியுது நமக்கு. அப்போ அதோடைய பிரச்சனைகள், அதுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டுருக்கு, அதுக்கான என்ன எஃபெக்டை வந்து ஏற்படுத்துது, அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடியதாக இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் ரைட்லி கன்சிடர்டு ஆஸ் போத் ஆன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எக்கனாமிக்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலையியல்னு ஆர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், சயின்ஸுன்னு சொல்லலாம். அப்போ இன்ஃபேக்ட் என்ன நம்ம சொல்கிறோம், இன்ஃபேக்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது, காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேப்பா, ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு கவனிங்கப்பா. அடுத்தது எக்கனாமிக்ஸ், பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ். பாசிட்டிவ்னா என்ன, இயல்புறை அறிவியலா அல்லது நார்மேட்டிவ்னா நெறியுறை அறிவியல்னு கேட்குறாங்க. ஓகேப்பா, போத். அப்போ எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்ஸா சயின்ஸான்னு கேட்டால் போத், ரெண்டுமே தான். அப்போ எக்கனாமிக்ஸ் வந்து பாசிட்டிவ் சயின்ஸா நார்மேட்டிவ் சயின்ஸா, போத், ரெண்டுமே போத் தான் ஒரு ஆன்சர். ஒன் மார்க் கேட்குறாங்கப்பா. எக்கனாமிக்ஸ் ஈஸிய பொருளாதாரம் அப்படிங்கிறது, எக்கனாமிக்ஸ் ஈஸிய ஆப்ஷன் ஏ பாசிட்டிவ் சயின்ஸ், ஆப்ஷன் பி நார்மேட்டிவ் சயின்ஸ். அதாவது பாசிட்டிவ்னா இயல்புறை அறிவியல், நார்மேட்டிவ்னா நெறியுறை அறிவியல் கேட்குறாங்க. அப்போ சி, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி நன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், போத். அப்போ ரெண்டுமே. அப்போ என்ன நம்ம சொல்லுவோம், ரெண்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்கனாமிக்ஸ் ஈஸிய என்ன மாதிரி சொல்லுவோம், ஆர்ட்ஸா, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி சயின்ஸ். அப்போ ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி நன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், ஆப்ஷன் சி போத், ரெண்டுமே தான் வரும். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஆர்ட்ஸு அண்டு சயின்ஸு. அப்புறம் பாசிட்டிவ் சயின்ஸாக நார்மேட்டிவ் சயின்ஸான்னு கேட்டால் போத், ரெண்டுமே வரும். ஓகேவா, சரி. லிசன், அடுத்தது பாருங்கள். பாசிட்டிவ் சயின்ஸ் டீல்ஸ் வித் த வாட் இட் இஸ். வாட் இட் இஸ்னால் என்ன உற்பத்தி பண்ணலாம், வாட்னா என்ன, சரியாப்பா. அதாவது பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், மீன்ஸ் இட் அனலைஸ் எ ப்ராப்ளம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் எக்ஸாமின்ஸ் இட் காசஸ். என்ன இயல்புறை அறிவியல், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். கவனிப்பா. அதாவது அங்கே என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உள்ளதை வந்து என்ன உள்ள பிரச்சனையை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், அட் த டைம் ஆஃப் எ ப்ரைஸ் இன்க்ரீசஸ் இட்ஸ் காசஸ் ஆர் அனலைஸ்டு. இங்கே விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள், அட் த டைம் ஆஃப் எ ப்ரைஸ் இன்க்ரீசஸ். ப்ரைஸ் இன்க்ரீசஸ்னால் என்ன அர்த்தம், இன்க்ரீஸ்னால் விலை ஏறுது, இன்க்ரீஸ் மீன்ஸ் ப்ரைஸ் என்ன ஆகும், 2 rupees, அப்புறம் 3 rupees,
5 சொல்லிட்டு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகிருக்குல்லப்பா, பெட்ரோலோட ப்ரைஸு, அதே மாதிரி இங்கே வந்து விலை ஏறுது. அப்போ அதுக்கு என்ன ரீசன்? சரியா, அதுக்கு என்ன ரீசன்? அப்போ இட்ஸ் காசஸ்னால் என்ன காரணம், என்ன காரணத்தினால வந்து விலை வந்து அதிகரிச்சிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம், ஆராய்ச்சி செய்கிறோம். ஓகேப்பா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் சைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேப்பா, இங்கே லிசன் பண்ணுங்கள். பாசிட்டிவ் சைன்ஸ் ஆர் நார்மேட்டிவ் சைன்ஸ். ஈஸ், வாட், வாஸ், வில் பின்னு வரும். ஆட், டு, ஷுட்டுன்னு போகிறோம். இங்கே பாருங்கள், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் ரைசஸ் பீப்புள் வில் பை லெஸ். இங்கே விலை வந்து ஏறுது, என்ன காரணத்தினால ஏறுதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் அப்போ விலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால பீப்புள் வில் பை லெஸ், கம்மியாக வாங்குறாங்க. சரியா, பீப்புளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, கம்மியாக வாங்குறாங்க. சரியா, இங்கே வந்து கேன் பி ப்ரூவ்டு. அப்போ கேன் பி ப்ரூவ்டு மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிரூபிக்க முடியும், என்ன காரணத்தால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கனெக்ட் காசஸ் அண்ட் எஃபெக்ட், காரணங்களை வந்து நம்ம வந்து காரணங்களையும் காரியங்களையும் வந்து நம்ம வந்து தொடர்புபடுத்துகிறோம், என்ன பண்ணுறோம், அதுக்கு என்ன காரணம் கனெக்ட் பண்ணுறோம், கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் டெல் யூ வாட் இஸ் அப்ஜெக்டிவ். அந்த என்னன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்ஜெக்டிவ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் டெல் யூ வாட் இட் இஸ் அப்ஜெக்டிவ், வெளிப்படையாக வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் இங்கே. ஓகேவா, வெளிப்படையாக சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகிற அடுத்தது என்ன சொல்கிறாங்க இந்தாண்ட. அப்போ நார்மேட்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகலாம். சரியா, அப்போ அந்த அதர் ஹேண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ் ரெஸ்பாண்ட் டு எ கொஷின் லைக் வாட் ஆட் டு பி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நெறியுரை அறிவியல்னால் எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வினாக்களுக்கு. இதை வந்து பொறுத்த வரைக்கும் ஹேர் த கன்க்ளூஷன் அண்ட் ரிசல்ட் ஆர் நாட் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட். இங்கே வந்து ஒரு முடிவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, உண்மையை வந்து அடிப்படையில் வந்து அமையிறது கிடையாது. சரியா, முடிவுகள் பொறுத்த வரைக்கும் உண்மையை வந்து அதாவது ரியலாக வந்து பேஸ் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இருக்காது, அதை கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி இருக்காது. பட் ஆன் டிஃப்ரெண்ட் கன்சிடரேஷன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து நார்மேட்டிவ்னு சொல்கிறாங்களா, ப்ரைஸ் ஷுட் கோ அப் டு ரெடியூஸ் பெட்ரோல் கன்சம்ஷன். விலை அதிகரிச்சிட்டே இருக்குது, விலை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஆக என்ன ஆகும், கோ அப், மேலே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி 98 ரூபா இருந்துச்சு, டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து ரீச் பண்ணுது. அப்போ ரீச் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்ம பீப்புளோட கன்சம்ஷன், நம்மளுடைய நுகர்வு. நான் வந்து 100 rupeesக்கு வந்து நான் 1 liter நான் அடிச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ என்ன பண்ணுறேன், பெட்ரோலை வந்து என்னோடய கன்சம்ஷன் குறைச்சிக்கிட்டேன். இப்போ நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய கன்சம்ஷன் குறைஞ்சிருச்சு. காரணம் ஏன்னா முன்னே வந்து 100 ரூபாய்க்கு அடிப்பேன், பெட்ரோல் அடித்தோம்னா 1.5 லிட்டர்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி 1 liter 100 rupees வந்து ரீச் பண்ணிடுறதுனால அப்போ என்னுடைய கன்சம்ஷன் வந்து என்னோடய நுகர்வு வந்து குறைஞ்சி போயிடும். சரியா, அப்போ வந்து கேன் நாட் பி ப்ரூவ்டு, இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. சரியா, அப்போ மேக் ரெக்கமெண்டேஷன் நாட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் டெல் யூ ஷுட் பி ஹாவ் பீன் ப்ரிஸ்கிரிப்டிவ் சப்ஜெக்டிவ். சரியா, இது வந்து உள்ளுணர்வு சார்ந்ததாக இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, டு சோசியல் கல்ச்சுரல் பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் லீம்ஸ் தே ஆர் பேசிக்லி சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். அதாவது சமயம், அரசியல், சமூகம், இது பண்பாடு, இதை சார்ந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, இதை வந்து சப்ஜெக்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ் மீன்ஸ் உள்ளுணர்வு சார்ந்ததாக இருக்கும். அப்போ இன் ஷார்ட் பாசிட்டிவ் சயின்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் ஹவு அண்ட் ஒய். அப்போ ஹவுனா எப்படி, சரியா, ஏன், எப்படி, ஒய், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் வரும். அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ்னால் வாட் ஆட் டு பி அப்படின்னு வரும். த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த டூ கேன் பி எக்ஸ்பிளைன்டு அண்ட் இன்க்ரீஸிங் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் பாசிட்டிவ் சயின்ஸ். அதாவது ரெண்டுக்கும் எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை வந்து நம்ம தெரியப்படுத்த முடியும். அதாவது பாசிட்டிவ் சயின்ஸ்னால் ஹவு அண்டு ஒய், இயல்புறை அறிவியல் அப்படிங்கிறது ஏன், எப்படி அப்படிங்க, ஒய் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெறியுரையல்னால் எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். ரெண்டுக்குள்ள
எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் வந்து அதிகரிக்குது. அப்போ அண்டர் பாசிட்டிவ் சைன்ஸ் would be looked into as to why and how can it be reduced. சரியா, வட்டி வீதத்தை வந்து அதிகரிச்சிட்ருக்கு. அதிகரிக்கும் போது ஏன் வந்து குறைக்கணும், எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இது வந்து நார்மேட்டிவ் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இட் would be seen as to whether it is good or bad. இது வந்து நன்மை தருமா இல்லை தீமை தரக்கூடியதாக இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. அப்போ இதை வந்து 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஈச் டைப் ஆர் கிவன் பிலோ. 3 டைப்பாக கொடுத்துருக்கான். பாசிட்டிவ் சயின்ஸ்னால் பாருங்கள், பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், இயல்புறை அறிவியல்னா அண்ட் இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை இம்ப்ளைஸ் எ ப்ரைஸ் ரைஸ் இன் அண்ட் எக்கானமி. இப்போ பணத்தோடைய அளிப்பு, சப்ளை ஆஃப் மணி, இன்க்ரீஸ் இன் மணி சப்ளை. மணி சப்ளைன்னு அர்த்தம் எல்லாரு கையிலையுமே சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து இருக்குது, எல்லார் கையிலையும் பணம் புழக்கம் வந்து இருக்குது அதிகமாக. அப்படி இருக்கும்போது அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா விலை வந்து அதிகரிக்கும், ஒவ்வொரு ப்ராடக்டோட விலை வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஆஸ் த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எக்ஸ்பேண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் இன்க்ரீசஸ். இப்போ இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீர்ப்பாசன வசதி, அதோடய ஃபெசிலிட்டிஸோட விலைகள் எல்லாமே அதிகரிக்க தொடங்கும், அதோட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விரிவாக்கம் செய்யாதனால, எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அதோடய விலைகள் வந்து அதிகரிக்கும், உணவு தானியோட விலையும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ரீஸ் இஸ் பர்த் ரேட் அண்ட் ஏ டிக்ரீஸ் இன் த டெத் ரேட் ரெஃப்ளெக்ட் த ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ பாருங்கள், அண்ட் இன்க்ரீஸ் த பர்த் ரேட்னா என்ன, பிறப்பு விகிதம் வந்து அதிகரிக்குது. இன்றைக்கி நிறைய சைல்டு பிறக்கிறாங்க அப்படின்னா டிக்ரீஸ் இன் டெத் ரேட், டிக்ரீஸ்னால் குறையிறது, இன்க்ரீஸ்னால் அதிகரிக்கிறது. இன்க்ரீஸ்னால் இன்க்ரீஸிங், ரைஸ்னாலும் ஒன்று தான். அப்போ டிக்ரீஸ்னால் குறையிறது, டெத் ரேட் வந்து குறைஞ்சி போகுது அப்படின்னா அப்போ டெத் ரேட் குறையும் போது ரெஃப்ளெக்ட் என்ன ஆகும் அந்த இடத்துல, க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். அப்போ என்ன ஆகும், பாப்புலேஷனோடைய வளர்ச்சி அதிகரிக்கும், க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேவாப்பா, இந்த ரெஃப்ளெக்ட் வந்து ஏற்படுத்துது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம தங்கறதுக்கு இடம் இருக்காது. ஓகேவாப்பா, பீப்புள் அதிகமாக இருந்தா. அப்புறம் பாருங்கள், நார்மேட்டிவ்னா என்ன, நெறியுறை அறிவியல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் தென் டீஃப்ளேஷனை விட இன்ஃப்ளேஷன் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாப்பா, இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம், எல்லார் கையிலையும் வந்து பணம் இருக்கும், சர்க்குலேஷன் ஆஃப் மணி இருக்கும். சர்க்குலேஷன் ஆஃப் மணி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் டீஃப்ளேஷன் பீரியடில் இங்கே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா யார் கையிலையும் பணம் இருக்காது, சர்க்குலேஷன் மணி இருக்காது, அப்போ ப்ராடக்டோட ப்ரைஸ் இருக்காது, யாரும் வாங்க மாட்டாங்க, அந்த இடத்துல அன்எம்எம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் இன்ஃப்ளேஷன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பணவீக்கங்கிறது பெட்டராக இருக்குது. சரி, இன்ஃப்ளேஷன் என்ன, பணவீக்கம்னா என்ன, அதாவது டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா டூ மச் ஆஃப் மணி சேஸ்னா என்ன அர்த்தம், அதிகபட்ச பணம் குறைவான பொருளை துரத்துது. ஒரு பொருளோட விலை அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல பொருள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கை நிறைய காசு கொண்டு போனால் ப்ராடக்டை வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வரோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ டீஃப்ளேஷன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸு கம்மியாக இருக்கும், அப்போ வேலை இருக்காது, இந்த இடத்துல வேலை இருக்கும், இந்த மாதிரி தான். அப்போ மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸுரி கூட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் ஏ லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி குறைஞ்ச நாட்டில் வந்து ஆடம்பர பொருளை வந்து நம்ம அதிகமாக உற்பத்தி செய்கிறது வந்து நல்லதாக இருக்காது. மோர் ப்ரொடக்ஷன் லக்ஸுரி கூட்ஸ்னு என்ன அர்த்தம், அதாவது லக்ஸுரி மீன்ஸ் ஆடம்பர பொருட்கள். ஓகேவாப்பா, கோல்டு டைமண்டு இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, லெஸ் டெவலப்டு கண்ட்ரியில் போய் அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து கூட்ஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நல்லது இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்இக்வலிட்டி இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் ஷுட் பி ரெடியூஸ்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்இக்வலிட்டியாக இருக்கும், செல்வத்தை வந்து நம்ம பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா வருமானத்தை அந்த இடத்துல ஈக்குவலாக பிரித்து கொடுத்தா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. இன்இக்வலிட்டிஸாக இருக்கிறதுனால தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்இக்வலிட்டிஸ் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம், வெல்த்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அப்படி பண்ணும்போது ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இன்இக்வலிட்டிஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், குறைக்கணும், ஏற்றத்தாழ்வுகளை. சரியா, இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இதை தான் வந்து நம்ம நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாப்பா.
லிசன்ப்பா, உங்களுக்கான கொஷின் நான் கொடுக்குறேன். பாசிட்டிவ் சயின்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், இயல்புறை அறிவியல் என்ன அப்படின்னா என்னான்னு கேட்குறாங்க. டிஃபைன், இலக்கணம் தருங்கன்னு கேட்குறாங்கப்பா. அடுத்த கொஷின் வந்து கம்பேர் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்டு பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னால் ஒன்று தான், பாசிட்டிவ் சயின்ஸ்னால் ஒன்று தான். பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்டு நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அந்த கொஷின். ஓகேவாப்பா, இந்த 2 கொஷினுமே எனக்கு வந்து படித்து எழுதிடுங்க. எழுதி வாட்ஸ்அப்புக்கு எனக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. தமிழ் மீடியம் கவனிங்கப்பா, தமிழ் மீடியத்துக்கு நான் சொல்லிடுறேன். இயல்புறை அறிவியல் நெறியறிவியல் ஒப்பிடுங்கன்னு கேட்குறாங்க. அதை பார்த்துக்கோங்க, கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா, சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த கிளாஸில் பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.